காம்ப்ளெக்ஸ் நம்பர் a பிளஸ் ஐபி ஃபார்ம். அதனால வந்து அது வந்து 2 டைமென்ஷனல் கேஸ் ஆயிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பர் நம்ம நோட் பண்றது பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் கேஸ் ஹரிசாண்டல் லைன்ல மட்டும் நோட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ரியல் நம்பர் வேல்யூ 5 அப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஹரிசாண்டல் லைன்ல 5 எங்க இருக்குமோ அங்க நோட் பண்ணா போதும். சரிங்களா? ஒரு 5 எங்க இருக்குது? எங்க இருக்குதுன்னா இது 0 இது வந்து 5 வருது. இத நம்ம நோட் பண்ணா போதும். பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நோட்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன். என்னது? கேபிட்டல் சி நோட் பண்ணிருக்காங்க. கேபிட்டல் சி யோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா a plus ip ஃபார்மேட் கமா a b belongs to ரியல் நம்பர். ஓகேங்களா? a b belongs to ரியல் நம்பர். சரியாப்பா? அப்ப இந்த iங்கிற மீனிங் என்ன? I வந்து ரூட் ஆஃப் -1 இஸ் கால்ட் a I. அப்ப I ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -1. இதுதான் பேசிக் ஐடியா. சரியாப்பா? சரி. இப்போ ஒரு நம்பர் நான் கொடுக்கிறேன். 5 பிளஸ் 7i. இது எப்படி நோட் பண்ணுவீங்க? ஒரு நம்பர் ஃபார்மேட் ஒரு கிராஃப்ல அப்படின்னா 5 பிளஸ் 7i. சரிங்களா? இது என்னாகும் 2 டைமென்ஷனல் ஆகும். இது என்னாகும் 2 டைமென்ஷனல் ஆகும். 2 டைமென்ஷனல் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து 5 இங்க வந்து 7. சரிங்களா? 7 நம்ம இங்க என்ன நோட் பண்ணுவோம்? 7 மட்டும் தான் நம்ம ரியல் பேட்டர்ன் நோட் பண்ணுவோம். பட் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 7i ன்னு இங்க நோட் பண்ணுவோம். என்ன நோட் பண்ணுவோம்? 7i ன்னு நோட் பண்ணுவோம். அப்ப 5 plus 7i னா இதுதான் நம்மளுடைய நம்பர். 5 plus 7i. இதுதான் நம்மளுடைய நம்பர். சரிங்களா? இதுதான் நம்ம கொஞ்சம் பேசிக். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்க பாத்துக்குங்க. சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் பார்த்தா போலார் ஃபார்ம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்றோம். இதுதான் நம்ம வந்து புது கான்செப்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படி கொண்டு வரணும். மத்தபடி பார்த்தா ஒரு நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சா போதும். அடிஷன், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே டிவிஷன் எல்லாமே ஈஸியான ஐடியா தான். சரிங்களா? இது காஞ்சுகேட் ஈஸியான ஐடியா தான். ஃபைண்ட் த 2 ஸ்கொயர் ரூட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஈஸியான ஐடியா தான். சரியாப்பா? பார்க்கலாமா 1 பை அதான் இப்போ அர்கன் டேக்ராம் சொன்னாங்களா? அர்கன் டேக்ராம் இப்போ போட்டுக்கிறது அர்கன் டேக்ராம். இப்போ என்ன போட்டேன்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு அந்த நம்பரை பிளாட் பண்ணா அதான் அர்கன் டேக்ராம். ஓகேங்களா? இப்போ காஞ்சுகேட்னா என்ன டக்குன்னு சொல்லிடுறேன். காஞ்சுகேட்னா என்ன? எந்த பாயிண்ட்ல காஞ்சுகேட் கொடுத்துக்கிறான்? 1 2 இங்க வர காஞ்சுகேட் பேர் சொல்லிக்கிறான்ல. காஞ்சுகேட்னா என்னன்னா இப்போ 5 பிளஸ் 7i ஒரு நம்பர் இருக்குதுன்னா 5 பிளஸ் 7i ஒரு நம்பர் இருக்குதுன்னா இதோட காஞ்சுகேட் என்னன்னா ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் பிளேஸ் வந்து மைனஸ் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுதான் காஞ்சுகேட் நம்பர். சரியாப்பா? 5 பிளஸ் 7iங்கிறது என்ன ஆகும்? 5 மைனஸ் 7i ஆயிரும். சொல்ற புரியுதா கிருஷ்ணா? அப்ப காஞ்சுகேட்னால என்ன முடிஞ்சுட்டேன்? ஆமா. அதனுடைய இப்ப நம்ம ரேஷனலைசேஷன் சொல்றோம்ல. ரேஷனலைசேஷன் வந்து இரேஷனல் நம்பர்ல பண்ணுவோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஐங்கிற பிளேஸ்ல மைனஸ் ஐன்னு நாம மாத்திட்டோம்னா முடிஞ்சிச்சு. சரியாங்க? சரி, அதே மாதிரி மாடலஸ் ஆஃப் 5 பிளஸ் 7i இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நோட் பண்றாங்கன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடலஸோட ஐடியா. சரிங்களா? அப்ப இது என்ன கிடைக்கும்? ரூட் 25 பிளஸ் 49 எவ்வளவு கிடைக்கும்? 54 74. அப்ப ரூட் 74 வரும். சரிங்களா? அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் மாடலஸோட ஐடியா என்னன்னு கேக்குறாங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ அடிஷன் சப்ராக்ட் 1 பை 1 பார்க்கலாம். ஏன்னா அதுதான் சொல்லிக்கிறாங்க. மேக்ஸிமம் என்ன சொல்லிக்கிறாங்க? அடிஷன், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இதுதான் கேட்கறாங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிக்கிறாங்க. இது எப்படி பண்றது என்ன பண்றது நம்ம 1 பை 1 நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து ஐ பவர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ஐனா என்னன்னு தெரியும்? ரூட் 1ன்னு தெரியும். இது ஐ ஸ்கொயர்டா இருந்தா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஐ கியூபா இருந்தா என்ன கிடைக்கும் கேக்குங்க? 1. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லு. ரூட் -1. ரூட் -1. ரூட் -1 தான் மைனஸ் ஐ. அப்போ கரெக்ட்டா? ஐ ஸ்கொயர்ட் இன்டு ஐ அப்ப மைனஸ் ஐ. கரெக்ட்டுங்களா? அப்ப ஐ பவர் 4 1. யா சூப்பர், வெரி குட். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஈவன் பவரா இருந்ததுன்னா ஐ பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 ஆல மட்டும் டிவைட் ஆச்சுன்னா ஐ பவர் 2 ஆல மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் -1. ஐயோட பவர் 2 ஆலையும் 4 ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது பேர் +1. இது என்ன டவுட் இருக்குது? நான் சொன்ன மீனிங் என்ன டவுட் இருக்குதா? ஐ பவர்ல வந்து ஈவன் நம்பர் 2 ஆல மட்டும் டிவைட் ஆச்சுன்னா -1, 2 க்கு 4 க்கு டிவைட் ஆச்சுன்னா +1. ஃபார் தி எக்ஸாம்பிள் ஐ பவர் 50 பிளஸ்
I power 60. இதனோட ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும்? I power 50 plus I power 6. தெரியலையா? இல்ல நான் இப்ப இந்த ஐடியா சொன்னதான். என்ன சொன்னேன்? 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா பவர் வந்து ஐக்கு பவர் வந்து 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா -1. 2 ஆலையும் 4 ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? +1. ஓகே. இப்ப I பவர் 50 இந்த 50 வந்து 2 ஆலையும் 4 ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு. 60 வந்து 2 ஆலையும் 4 ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு. அது சொல்லுப்பா. 2 ஆல் டிவைட் ஆகாது 4 ஆல் 50 ஆன 2 ஆல போய் டிவைட் ஆகுது. 52 ஆல் டிவைட் ஆகும் 4 ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4 ஆல டிவைட் ஆகாது. அதனால என்ன பண்ணலாம்? இது -1ன்னு போட்டுக்கலாம். I பவர் 60 62 ஆல் ஆகும் +1. +1. அப்ப இதோட ஆன்சர் 0. சரிங்களா? நம்ம உட்கார்ந்து அவ்வளவு தூரம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? என்ன வரும்னு உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, இதனோட ஆன்சர் I பவர் 53 plus I பவர் 63. இதனோட ஆன்சர் என்ன வரும்? எதாலையும் டிவைட் ஆகலாம் √-1 தானே. அப்படி மட்டும் சொல்ல முடியுமா? இப்ப I பவர் பையோட வேல்யூ என்ன? நல்லா இருக்கும். I பவர் பையோட வேல்யூ என்ன? பிளஸ் சைடு என்ன? √-1. பிளஸ் சைடு என்ன? ஏன்னா I பவர் 5 எப்படி எழுதலாம்? I பவர் 4 into I ன்னு எழுதலாம். I பவர் 4 ஓட வேல்யூ 1. அப்ப I பவர் 5 ஓட வேல்யூ என்ன? +1. அப்ப I கியூப் வந்ததுன்னா -I, I பவர் 5 வந்ததுன்னா +I. அப்படியே மீனிங் என்ன சொல்றாங்கன்னா 2 ஆல டிவைட் ஆயிட்டு 1 ரிமைண்டர் வந்ததுன்னா 2 ஆல டிவைட் ஆயிட்டு 1 ரிமைண்டர் வந்ததுன்னா அதுக்கு பேர் -I. 4 ஆல டிவைட் பண்ணிட்டு 1 ரிமைண்டர் வந்ததுன்னா அதுக்கு பேர் +I. ஓகேங்களா? +I. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க பார்த்தா 52 வந்து டிவைட் ஆகும் 4 ஆல. இது ஆகும் 52 வந்து 4 ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 52 + 1 ன்னு எழுதலாம். அப்ப ரிமைண்டர் 1 வருதுல்ல? அப்ப இதனோட மீனிங் என்ன? +I. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இதுல பார்த்தா 62 வரும். முன்னாடி இருக்க நம்பர் 62 2 ஆல மட்டும் தான் ஆகும் 4 ஆல ஆகாது. அதனால 62 + 1. அப்ப என்ன ஆகும்? இது 2 ஆல தான் ஆகும் 4 ஆல ஆகாது. கரெக்ட்டா? அப்ப இதனோட ஆன்சர் என்ன? -I. இதனோட ஆன்சர் என்ன? -I. அப்ப +I -I வந்து 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. ஓகேவா? எனக்கு ஒரே டவுட் என்னன்னா 52 +1 அப்படி அதான் புரியுது. 62 + 1 ஏன் போடுறேன்னு கேக்குறியா? அதான் நான் ரிமைண்டர் சொன்னல. ரிமைண்டர் சொன்னல. இப்ப அந்த +1க்கு என்ன ஆகும்? என்ன சொல்லுப்பா? அந்த +1க்குலாம் என்ன ஆகும்? +1ங்கிறது என்ன ஆகும் கேக்குறியா? இப்ப I பவர் 63 can be written as I பவர் 62 +1. that is equal to I பவர் 62 into I. ஓகே. I பவர் 62 வந்து 2 ஆல மட்டும் தான் ஆகும். 2 ஆல மட்டும் ஆனா -I. -1 into Y minus. ஓகே. அப்படின்னா இது வந்து √1 ஆயிரும். √1 √-I. இல்லைன்னா என்னன்னா -√-1 எழுதணும். -√-1 எழுதணும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? அப்ப இந்த பவர் ரூல் வந்துட்டு போட்டுருவீங்களா? ஏதாவது டவுட் இருக்குமா? ஓகே. இப்போ எதுக்காக சொன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கறதுக்காக சொன்னேன். இது பவர் திங்கிங்ல ஐடியால வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன் பார்க்கலாம். ஒரு 2 நம்பர் எப்படி அடிஷன் பண்றது? சப்போஸ் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா Z நோட் பண்ணுவாங்க. Z = x + iy நோட் பண்ணுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் a + ip நோட் பண்ணுவாங்க. ரெண்டுல எது வேணா நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் நோட்டேஷன் பார்த்து இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. சரியா தம்பி? சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2 நம்பரோட அடிஷன், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன். அப்ப Z1 = x1 + iy1. Z2 = x2 + iy2. அப்ப 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை அடிஷன் பண்ண என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட் ஆட் பண்ணா போதும். என்ன சொல்றாங்க? கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணா போதும் தவிர மத்தபடி நீங்க இது பெருசா பண்ண தேவையில்லை. அப்படி என்னன்னா x1 + x2 + I into y1 + y2. இதுதான் என்னோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி வேல்யூ. இதை ரெண்டையும் நீங்க செப்பரேட்டா ஆட் பண்ணி போட்டா போதும், கம்பைன் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்ப இதுல நான் 2-3 நோட்டேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன Z = x + iy ன்னு சொன்னல. அப்ப
ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு நோட் பண்ணா இந்த xங்கிற வேல்யூ தான் ரியல் பார்ட். xங்கிற வேல்யூ என்னது? ரியல் பார்ட். சரிங்களா? அதே I பக்கத்துல இருக்கிறது y. y-யோட வேல்யூ பேர் என்ன? இமேஜினரி பார்ட். im ஆஃப் z போட்டாங்கன்னா அதுக்கு பேர் y. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா சொல்லு. புரியல. z is equal to x plus iy. அது ஃபார்மேட். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பார்ட் x plus iy. சரிங்களா? இப்ப இந்த x ஓட வேல்யூ என்ன சொல்றாங்க? yi தானே வரணும். yi தானே வரணும். இல்ல x anyway x, y belongs to real number. x, y belongs to real number. x real number y real தான். பட் y எங்க வருது? I கோஎஃபிஷியன்ட் பக்கத்துல வருது. கரெக்ட்டா? அப்ப xங்கற என்ன சொல்றாங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் z வந்து xங்கறாங்க. சரிங்களா? இந்த I பக்கத்துல y வரனால அதோட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க? இமேஜினரி பார்ட் ஆஃப் zங்கறாங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அவ்வளவுதான். பட் நாம என்ன சொல்றோம்? x and y ஆர் ரியல் நம்பர் தான். x and y ஆர் ரியல் நம்பர் தான். பட் அதோட பார்ட் எங்க இருக்குது? I பக்கத்துல இருந்தா இமேஜினரி பார்ட், I இல்லாம இருந்தா அது பேர் ரியல் பார்ட். ஓகேங்களா? I இல்லாம இருந்தா அது பேர் ரியல் பார்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்? ரெண்டு நம்பர் அடிஷனுக்கு என்ன சொன்னேன்? ரியல் பார்ட் ஆட் பண்ணிக்கோ, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணிக்கோ. அதான் இங்க சொல்லிக்கிறேன். x1 + x2 ரியல் பார்ட் வேல்யூ. சரிங்களா? y1 + y2 வந்து இமேஜினரி பார்ட் வேல்யூ. சரிங்களா? அந்த மாதிரி ஆட் பண்ணா போதும். அதே தான் சப்ட்ராக்ட்டுக்கும். ஏன்னா மைனஸ் பண்ணாலும் அதே ஐடியா தான். என்ன கிடைக்கும்? x1 - x2 plus I into y1 minus y2. சரியா? இதே மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன ஆகும்? z1 into z2. அப்ப என்ன ஆகும்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x plus iy into x1 y1 அதே மாதிரி x2 plus iy2. என்ன நடக்குதுன்னு சொல்றது. இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். இதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன நடக்குதுன்னா x1 x2 plus I into x1 y2 plus I into y1 x2 I into I என்ன? I into I வந்து I squared minus 1. I squared வந்து minus 1. கரெக்டா? அப்ப y1 into y2 சரியா? என்ன அப்ப நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். அப்ப இது ரெண்டு ரியல் பார்ட். ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் வேல்யூ எழுதிக்கங்க. அப்ப என்ன ஆகும்? x1 x2 minus y1 y2 plus we're taking I common x1 y2 plus y1 x2. சரியா? இதுதான் நம்மளுடைய மல்டிப்ளிகேஷனோட ஐடியா. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் அடிஷன், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் மூணுமே முடிச்சிட்டேன். இந்த பார்ட் வந்து ரியல் பார்ட், இந்த பார்ட் வந்து இமேஜினரி பார்ட். சரிங்களா? டவுட் இருக்குங்களா? இப்போ அடிஷன் முடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு, சப்ட்ராக்ட் முடிச்சாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வேணும்னா டிவிஷன் முன்னாடி நம்ம காஞ்சுகேட் போடணும். காஞ்சுகேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். z = x plus iy வருதுன்னா காஞ்சுகேட்டோட நோட்டேஷன் என்ன சொல்றாங்க? z பார்னு சொல்றாங்க. காஞ்சுகேட்டோட நோட்டேஷன் z பார். அப்படின்னா என்னது? இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் மாத்தணும். அப்படின்னா மீனிங் என்ன? x minus iy மாத்தணும். சரியா? x minus iy மாத்தணும். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த பேர் என்ன? காஞ்சுகேட் ஆஃப் z. சரிங்களா? ஏன் z மேல அந்த இருக்கு? இல்ல ரேஷனலைசேஷன் மாதிரி தான். ரேஷனலைசேஷன் எப்படி பண்ணுவேன்? அந்த எலிமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிடல. இல்ல சப்போஸ் z into z பார்னு பார்த்தா பியூர்லி ரியல் பார்ட் வந்துரும். செக் பண்ணி பாரு. x plus iy into x minus iy. அப்ப காஞ்சுகேட்னா இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? x² plus y² ஒரு ரியல் பார்ட் வேல்யூ வரும். சரிங்களா? அப்ப அந்த காம்பினேஷனுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து காஞ்சுகேட்னா i plus y² plus xy அது அப்படி வராது. xy எப்படி வரும்? I இருக்குது இல்ல. ஓகே. இது வந்து a, இது வந்து b, இது வந்து a, இது வந்து b. அப்ப a² minus b². x into iy வராது. இல்ல இதுக்கு இதனோட ஆன்சர் கேக்குறியா? இல்ல நான் சொல்ற ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். x plus iy into x minus iy is correct. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. அப்ப என்ன கிடைக்குது? a² minus b².
இங்க a ஓட வேல்யூ x ஸ்கொயர்டு, b ஓட வேல்யூ iyd ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப x ஸ்கொயர் i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? ஓகே. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓகே. ஆயிடுது. x ஸ்கொயர் பிளஸ் கரெக்ட்? கிளியராப்பா? சரி, இதுக்கு டிவிஷன் வந்து என்ன பண்றது? ஒரு இஜெட்ங்கிற வேல்யூக்கு எப்படி டிவிஷன் கண்டுபிடிப்ப? அப்படின்னா z equal to x plus iy னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். z இன்வெர்ஸ் என்ன எழுதலாம்? 1 by z ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? 1 by z ஓட வேல்யூ x plus iy. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் டிவைட் பண்ணணும். அதனால என்ன பண்ண போறோம்? கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த நம்பரோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? x minus iy x plus iy into x minus iy. கரெக்டாப்பா? அப்ப என்னாச்சு? x minus iy divided by again x squared plus y squared. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணி காட்டணும். அப்ப x divided by x squared plus y squared minus I into y divided by y squared plus x squared plus y squared. நம்ம இங்க பிளஸ் சைனே வெச்சுக்கலாம், இங்க வந்து மைனஸ் போடுங்க. சரிங்களா? அப்ப இதோட ரியல் பார்ட் என்ன? இதுதான் நம்மளுடைய ரியல் பார்ட். இதோட இமேஜினரி பார்ட் மைனஸ் y into divided by this value. இதுதான் வந்து நம்மளுடைய இமேஜினரி பார்ட். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ நான் கொடுக்குற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி கண்டுபிடி பார்க்கலாம். இப்போ z1 equal to 5 plus 7i and z2 equal to 3 minus 2i. Then எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப நீ என்ன பண்ண போற? z1 plus z2 கண்டுபிடிக்க போற. z1 minus z2 கண்டுபிடிக்க போற. z1 into z2 கண்டுபிடிக்க போற. சரிங்களா? And fourth one z1 inverse and fifth one z2 inverse. இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். And also you want to find that z1 for z2 for. இது ரெண்டுமே கண்டுபிடிங்க. எல்லா ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்தாச்சு. டக்கு போட முடியுமா? கம்மி பண்ணி சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி போட முடியுமா? Yeah, okay.